திருவண்ணாமலையில் மட்டும் சித்தர்கள் அதிகமாக இருக்கிறார்களே. அப்படி கிரிவலம் வருகிற பொழுது சித்தர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நம்முடைய சிந்தனையில நல்ல மாற்றங்கள் வரும், வாழ்வில நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஆன்மீக ரீதியாக நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் மட்டும் சித்தர்கள் அதிகமாக இருக்கிறார்களே, என்ன காரணம்? என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள்? திருவண்ணாமலை மலை ஒரு பிரம்மாண்டத்தினுடைய உச்சம். அதாவது பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை இருப்பதாக புராணங்கள் நமக்கு சொல்லுகிறது. பல மில்லியன் கோடி வருடம் பழமை வாய்ந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். மலையே சிவபெருமானினுடைய அம்சம், அதாவது பல சிவலிங்கங்களை உள்ளடக்கியது என்கிறார்கள். இப்போ திருவண்ணாமலையை சுற்றி, அதாவது மலைலிங்கத்தை சுற்றி 108 அதிசக்தி வாய்ந்த சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சித்தபுருஷர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்கிற பதிவு இருக்கிறது. திருவண்ணாமலையையும் மலையை சுற்றி புதைந்திருக்கக்கூடிய 108 சிவலிங்கங்களையும் சுற்றித்தான் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறோம் நாம். ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதுமே பரப்பி வருகிறதாம். அதனால் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளிலும் தமிழ் மாதத்தின் பிறப்பான முதல் நாளிலும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சித்தபுருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூட்சும ரூபமாக இன்றைக்கும் கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபாடு செய்கிறார்கள். ஒரு ஐதீகமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். மலையின் மகாத்மியம் மலையளவு இருக்கிறது என்கிறார்கள். திருவண்ணாமலை என்கிற அந்த புண்ணிய கஷேத்திரம் நம்மை போன்ற பக்தர்களுக்கான திருத்தலம் தான். ஆனால் அது சித்தர்களினுடைய பூமி, புனித பூமி. எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், வந்து தவம் இருந்திருக்கிறார்கள். திரும்ப மனமில்லாமலேயே இங்கு மலையிலேயே தங்கி ஜீவ சமாதியாகி இன்னும் தவத்தில மூழ்கி இருக்கிறார்கள். இன்றைக்கும் சூட்சும ரூபமாய் இருந்து தவத்தில ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி எல்லாம் நமக்கு ஐதீகம்